சமாளிக்கிறதுக்காக மகாவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயே சாரீ வாங்கிட்டு வந்து வச்சிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா மகா என்னங்க இது நான் எடுத்து வச்ச சாரீ மாதிரி இல்லை, நான் கொடுத்த சட்டை மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா சமாளிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. மகா பார்த்தீங்கன்னா அந்த சாரியவே கட்டிட்டு வெளியே வராங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சூர்யா உனக்கு இந்த ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. மகாவும் அதே கடையில் வந்து சாரீ போட்டு வந்து நிற்கிறத பார்த்துட்டு என்ன சூர்யா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமாம்மா ஒரு பேரா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எனக்கு நீங்கள் தான்மா முக்கியம், அதனால தான்மா நீங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நானும் அவளுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்தம்மா சேம் கலரில், அவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தாத்தா பாட்டி தாம்மா எடுத்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வெளியே போயிடறாங்க. இவங்க 2 பேருமே அழகாக போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் நிற்கிறாங்க. எல்லாருமே இவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க பேரா அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா புது புடவைலாம் கட்டிக்கிட்டு தாத்தா கொடுத்த நகையெல்லாம் போட்டு வந்து உட்காடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கௌதமும் சித்ராதேவியும் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி இந்த ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. அதில் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இவங்க மாசமாலாம் இல்லை, இப்போ தான் இது நார்மல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ரொம்ப கோவப்பட்ட சித்ராதேவி கௌதம் பார்த்தீங்கன்னா இது ஐஸ்வர்யாவை ஏதாவது பண்ணி ஆகணும், என்னையும் நம்மளே ஏமாத்திட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஃபங்க்ஷனில் வச்சு தான் இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க.